வெல்கம் பேக் டு அவர் சேனல் BNY ஃபேமிலி vlog. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா கிரைண்டரை யூஸ் பண்ணி 5 நிமிஷத்தில் எப்படி பாலாடையிலேருந்து வெண்ணெய் எடுக்கிறது, வெண்ணெயிலேருந்து எப்படி நெய் உருக்கலான்னு பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஆல்ரெடி தேவையான பொருள் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னென்னா 2 லிட்டர் தண்ணி நான் ஃப்ரிட்ஜில் பிடிச்சி வச்சுருந்தேன். நான் முதல் நாள் நைட்டே 2 லிட்டர் வாட்டர் பாட்டில் தண்ணி பிடிச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பாலாடையை ஃப்ரீசர்லேருந்து எடுத்து நார்மல் மோடுக்கு வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓவர் நைட் நார்மல் மோட்லேயே இருக்கட்டும். அப்போ தான் நமக்கு ஈஸியாக கரண்டியில் எடுக்கும் போது வரும், இல்லாட்டி வராது. அடுத்து கொஞ்சம் முருங்கை இலை, 2 கல் உப்பு, சீரகம். உப்பு எதுக்குன்னா நெய் மணலாக திரிஞ்சு வர்றதுக்கு, சீரகம் நறுமணத்திற்கு, முருங்கைக்கீரை நெய் முறிகிறதுக்கு. இப்போ எப்படி வெண்ணெய் செய்கிறதுன்னு பார்ப்போமா? நான் ஆல்ரெடி கல்லெல்லாம் கழுவி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். அதை எடுத்து நம்ம கிரைண்டரில் போட்டு செட் பண்ணிடலாம். இப்போ கிரைண்டரை செட் பண்ணியாச்சு. நம்ம அடுத்து பால் ஆடையை இதில் சேர்த்துக்கலாம். ஆடையெல்லாம் நார்மல் மோடுக்கு எடுத்து வச்சனால கரண்டியில் எடுக்கிறதுக்கு ஈஸியாகவே வருது. இதை நம்ம இப்போ உள்ளே சேர்த்துக்கலாம். எல்லா ஆடையுமே உள்ளே சேர்த்தாச்சு. நான் இன்னைக்கு வெறும் வெண்ணெய் எப்படி எடுக்கிறது, வெண்ணெயிலேருந்து நெய் எப்படி உருக்கிறதுன்னு மட்டும்தான் காட்ட போகிறேன். இன்னொரு வீடியோவில் இதுலேருந்து எப்படி மோர் எடுக்கலாம் அப்படின்றதையும் டீட்டெயிலாக காட்டுறேன் உங்களுக்கு. கிரைண்டரில் எல்லா பாலாடையும் சேர்த்துட்டோம். நம்ம இப்போ ஸ்விட்ச் ஆன் பண்ணிக்கலாம். நம்ம நார்மல் மோடில் எடுத்து வச்சனால தான் இது ஈஸியாக கிரைண்ட் பண்ண ஸ்டார்ட் ஆகுது. நம்ம ஃப்ரீசர்லேயே வச்சிருந்தோம்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். ஐஸ் வாட்டர் வெண்ணெய் ஈஸியாக தெரிஞ்சு வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக வெண்ணெய் திரிஞ்சு வந்துருச்சுன்னு. இப்போ இதை நம்ம இந்த சட்டியில் நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு இதில் நம்ம கொஞ்சம் ஐஸ் வாட்டர் ஃபில் பண்ணிக்கலாம். இந்த தண்ணியை நம்ம செகண்ட் டைம் வாஷ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம். வெண்ணெய் எடுத்து நம்ம இதில் போட்டுக்கலாம். இங்க பாருங்க எவ்வளோ அழகா வந்திருக்குன்னு. நம்ம ஃபுல்லாத்தையும் இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்க எவ்வளோ வெண்ணெய் வந்திருக்குன்னு. இதை நம்ம எடுத்து இந்த பாத்திரத்தில் ஐஸ் வாட்டரில் போட்டு வச்சுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு எவ்வளோ வெண்ணெய் வந்திருக்குன்னு. இதை நான் 1 டைம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். செகண்ட் டைம் நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம செகண்ட் டைம் வாஷ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வெண்ணெய் உருக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு நம்ம அடுப்பை பற்ற வச்சு இந்த மாதிரி வெண்ணெய் போட்டிருக்க அடி கனமான பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கலாம். ஃப்ளேம் நம்ம கம்மி பண்ணியே வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், இல்லைன்னா கருகிரும். ஸோ நம்ம இது மீடியம் ஃப்ளேம் இல்லாட்டி லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ கொஞ்சம் அது மெல்ட் ஆகிற வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அடுப்பில் வச்சோன்னே எப்படி மெல்ட் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லி. இது ஃபுல்லாக மெல்ட் ஆகட்டும், அது வரை நம்ம வெயிட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், அடிக்கடி கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இப்போ அந்த வெண்ணெயிலேருந்து நெய் தனியாக கசடு தனியாக பிரிஞ்சு வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், இது கசடு. நம்ம எப்படி ஒயிட் கலரில் போட்டோம், இங்கே பார்த்தீங்களா கோல்டன் எல்லோ கலரில் நெய் உருக ஆரம்பிச்சிருச்சு. கசடும் நெய்யும் தனித்தனியாக பிரிய ஆரம்பிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், நெய் நல்லா உருகி வர ஆரம்பிச்சிருச்சு. எல்லாம் கீழே செட்டில் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதை விட்டால் அடி பிடிச்சிரும். ஸோ நம்ம அப்படியே கிண்டி விட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் எப்படி சைடில் பெரிய பெரிய பபிள்ஸானு ஃபார்ம் ஆகுதுன்னு பாருங்கள். பெரிய பபிள்ஸ்லாம் அடங்கி குட்டி பபிள்ஸ் வரும்போது தான் நம்ம நெய்யை முறிக்க ஸ்டார்ட் பண்ணணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் பெரிய பபிள்ஸ்லாம் அடங்கி சின்ன சின்ன பபிள்ஸானு சைடில் போய் செட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் நமக்கு கரெக்டான டைம். இந்த டைமில் நம்ம உப்புக்கல்லை ஆட் பண்ணிக்கலாம். இது நெய் நல்லா மணலாக திரிஞ்சு வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். அப்புறம் கொஞ்சம் சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். இது நெய்க்கு நல்ல ஸ்மெல் கொடுக்கும். அப்புறம் நான் தோட்டத்தில் படித்த முருங்கை இலையை மோரில் முக்கி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதையும் இந்த டைமில் ஆட் பண்ணிக்கலாம்.
இதை ஆட் பண்ண உடனே எப்படி வெடிக்கிற சவுண்ட் கேட்குது, இதுதான் நமக்கு சரியான பக்குவம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நெய் ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் நான் பாட்டிலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு எனக்கு எவ்வளோ நெய் வந்திருக்குன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போது நெய் நல்லா ஆறிடுச்சு. இதை நம்ம இன்னொரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இதை ஃபுல்லாக ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இப்போ ஃபுல்லாக ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் எவ்வளோ கசடு வந்திருக்குன்னு. இதை நம்ம வேஸ்ட் பண்ண வேணாம். இதுவும் ஹெல்த்தி தான் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டில் கம்பு, ராகி, லட்டுலாம் பண்ணும்போது இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் ஹெல்த்தி தான். நம்ம குழந்தைங்களுக்கும் நம்ம கொடுக்கலாம். இப்போ நான் இந்த நெய்யை ஃபுல்லாக 1/2 லிட்டர் வாட்டர் பாட்டிலில் ஃபில் பண்ணிக்கிறேன். எவ்வளோ நெய் வருதுன்னு பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என் கூட சேர்ந்து நீங்களும் எப்படி நெய் ஈஸியாக உருக்குறதுன்னு கற்றுக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி மோர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.